ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 20 ப்ராவர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராவர்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமொழி. அதாவது பழமொழினா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்த அனுபவம் அது உண்மையை எளிய முறையில் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்டைலாக அதை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. இதுதான் ஒரு ப்ராவர்ப். இன்றைக்கி நம்ம ஒரு 20 ப்ராவர்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராவர்ப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், ஒரு காலத்தில் ஒரு சிறிய செயல் ஒரு நடந்திருக்கு, ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் ஒரு சிறிய செயல் ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி ப்ராவர்பாக சொல்லணும்னா, எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நயன். எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நயன். இப்போ செகண்ட் ப்ராவர்ப், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸு. வார்த்தைகளை விட செயல்கள் அதிகம் பேசும். அதாவது நம்ம தேவையில்லாமல் வாயில் வர சுடாமல் அதை செயலில் காமிக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு செயல் வார்த்தை வீணாக வாயில் பேசாமல் அதை செயலில் செஞ்சு காமிக்கணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்ல ப்ராவர்ப் அந்த ப்ராவர்ப் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா பேசுகிறத விட நம்ம செயல் அதை விட கொஞ்சம் பயங்கரமானது அப்படின்னு சொல்கிறோம். ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அதாவது மின்னுறதெல்லாம் தங்கம் இல்லை, அதெல்லாம் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொன்னால், ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. தங்கம் மாதிரி இருக்கும், ஆனால் அது தங்கம் கிடையாது. தங்கம் மாதிரி மின்னுறதெல்லாம் தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு பழமொழி. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. முயற்சி இருந்தால் வழி கிடைக்கும். இப்போ நம்ம கண்டினியூவாக ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம தோற்றுக்கிட்டே இருந்தாலும் அதை கண்டினியூவாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும், ஒரு வழி கிடைக்கும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோன்னா, வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையே சிறந்த கொள்கை. இப்போ எங்கே ஒரு நேர்மையாக நம்ம இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய கொள்கை. அதுக்கான ப்ராவர்ப் இங்கிலீஷ் எப்படி சொன்னால், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாகவும் நிலையாகவும் செல்பவன் வெற்றி பெறுவான். அதாவது மெதுவாகவும் போகணும், அதே டைம் நிலையாகவும் கண்டினியூவாகவும் அந்த பொறுமையை கைவிடாமல் கண்டினியூவாக அந்த ரேஸில் போயிட்டே இருந்தோம்னா அதில் அங்கே நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். லுக் பிஃபோர் யூ லீப். செயலில் இருக்கும் முன் யோசிக்க வேண்டும். செயலில் இறங்கும் முன் யோசிக்க வேண்டும். அதாவது ஒரு செயலில் இறங்குறோம், அதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பட் இறங்குறதுக்கு அப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொன்னால், லுக் பிஃபோர் யூ லீப். செயலில் இறங்கும் முன் யோசிக்க வேண்டும். லுக் பிஃபோர் யூ லீப்னா செயலில் இறங்கும் முன் யோசிக்க வேண்டும். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளமில் இருக்கணும்னா அப்போ யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவன் தான் ஒரு உண்மையான நண்பன். அது இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லணும்னா, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் 9th ப்ராவர்ப் பார்த்தீங்கன்னா, எம்டி விசில்ஸ் மேக் மோர் நாய்ஸ். குறைந்த அறிவுள்ளவர்கள் அதிகம் பேசுவார்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மியாக யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பயப்படாதவங்க அதிகமாக அவங்கள பற்றி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யாருக்கு பயம் அதிகமாக இருக்குமோ அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்குங்கிறவங்க அதிகமாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா, எம்டி விசில்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பயிற்சி செய்தால் சிறந்து விளங்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் நம்ம பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். அதுதான் பயிற்சி செய்தால் சிறந்து விளங்கலாம். அது எப்படி இங்கிலீஷில் அதை ஒரு பழமொழி சொல்லணும்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு காலமும் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்காது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டைமும் சரி அதே டைம் அந்த கடல் அலைகளும் சரி அது யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொன்னால், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோன். காலமும் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோன். நெக்ஸ்ட்டு ஒற்றுமையே பலம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அதாவது ஒருத்தன் ஒரு விஷயத்தை தனியாக பண்ணும்போது அதில் வெற்றி கிடைக்காது. இதுவே அவன் ஒரு கேங்காக ஒரு 10 பேர் 5 பேராக ஒரு சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணும்போது அது ஒரு பலம். ஒற்றுமையே பலம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை கண்டுபிடிப்பின் தாய். அதாவது இப்போ நமக்கு ஒன்று தேவைங்கும்போது அதை நம்ம தேடுவோம்.
ஸோ அதுதான் கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பழமொழி. இது இங்கிலீஷில் ப்ராவர்ப் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், as you sow, so shall you reap. விதைத்ததை அறுப்பாய். இப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது தீமை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கான பலனும், நன்மை செஞ்சால் அதுக்கான பலன் கிடைக்கும், தீமை செய்திருந்தால் அதுக்கான பலன் கிடைக்கும். அதான் எப்படி சொல்லணும்னா, as you sow, so shall you reap. விதைத்ததை அறுப்பாய் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பெட்டர் லேட் தென் நெவர். தாமதமானாலும் செய்வது சிறந்தது. இப்போ ஒரு விஷயம் ஓகே, அது ஐயோ இந்த டைமில் செய்யணும், ஆனால் அதை நம்ம செய்யலை அப்படின்னு அதை செய்யாமையே விடாமல் டைம், அதற்கான டைம் முடிஞ்சு போனாலுமே அதை நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமதமானாலும் செய்வது சிறந்தது. பெட்டர் லேட் தென் நெவர். ஒன்று லேட் ஆகிடுச்சுன்னா அதை விடாமல் அதை வந்து அந்த டைம் இல்லைனாலும் அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்பு. டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ரோத். அதிகமானோர் சேர்ந்தால் வேலை கெடும். இப்போது ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான ஆளுங்க இருந்தால் போதும். அது இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு 5 பேர் தான் வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு 15 பேரை வச்சு செஞ்சிங்கன்னா அந்த வேலை கெடும். இது ஒரு பழமொழி. ஒரு வேலையை யாரெல்லாம் செய்யணுமோ அதை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்றது தான். இதை வந்து இங்கிலீஷில் ப்ராவர்ப் எப்படி சொன்னால், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ரூத். அதிகமானோர் சேர்ந்தால் வேலை கெடும் அப்படின்றது இந்த பழமொழி. நெக்ஸ்ட் பழமொழி ப்ராவர்ப், எவ்ரி க்ளோட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு நன்மை இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம், ஆனால் அந்த ஒவ்வொரு துன்பத்திலையும் ஒரு நன்மை இருக்குது, ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்ற ஒரு பழமொழியை ப்ராவர்ப் இங்கிலீஷில் எப்படி சொன்னால், எவ்ரி க்ளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க வந்து ஓகே பார்க்க டீசெண்டாக இல்லை, நல்லா இவங்க ஓகே, அவங்கள வச்சு இவங்க எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் எப்படி ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொன்னால், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், ஆரோக்கியமே உண்மையான செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியமே உண்மையான செல்வம். இப்போ ஒருத்தவன் நிறைய பணக்காரனாக இருக்கான், பட் அவன் உடம்பு ஃபுல்லாக வியாதி இந்த மாதிரி இருக்குன்னா அவன் வந்து உண்மையிலேயே அவன் பணக்காரன் கிடையாது. எவன் ஒரு உடம்பு வந்து ஆரோக்கியமான இருக்கோ அவன் தான் பணக்காரன், அவன்கிட்ட தான் நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த பழமொழி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியமே உண்மையான செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் இஸ் பவர். அறிவே சக்தி. நாலேஜ் இஸ் பவர். அறிவே சக்தி. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜே நம்மக்கிட்ட இருக்கிற சக்தின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவு, நம்மக்கிட்ட அறிவு இருந்தால் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி அப்படின்ற ஒரு பழமொழியை இங்கிலீஷில் நாலேஜ் இஸ் பவர். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த ப்ராவர்ப் வீடியோ நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் வைக்கலாம். ஓகே, இதோட நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.